பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். என்னோட பேர் ஸ்ரேயா குப்தா. நான் இப்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளராக இருக்கிறேன். இங்கே வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. உங்கள் எல்லாருமோட சப்போர்ட்டுக்காக நான் காத்துட்ருக்கேன். ஃபர்தராக இந்த மாவட்டத்தில் எந்த குற்றம் நடக்கக்கூடாது, அதுதான் என்னோட பொறுப்பு இருக்குது. மெயின் பொறுப்பு அதுதான் இருக்குது. எந்த க்ரைம் ஆக்டிவிட்டி, எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி, எந்த காஞ்சா குட்கா இது எல்லாம் ஓடக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஆள் இந்த ஆக்டிவிட்டீஸில் எங்கேஜ் ஆகிக்கிறாங்கன்னா அவங்க மேலே கடுமையான ஆக்ஷன் எடுப்பேன். கடுமையான சிவியரான ஆக்ஷன் எடுத்து குண்டாஸ் வழியாக போவேன். ஸோ இது ஒரு அட்வைஸ் இருக்குது எல்லாருக்கே. எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி இந்த மாவட்டம்லேயே பண்ணவே கூடாது. அந்த மாதிரி பண்ணால் கட்டாயமாக போலீஸ் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. மேடம், திருப்பத்தூரில் தொடர்ந்து அதாவது வர்ற எஸ்பிஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 நாள் 15 நாள் அப்படின்ற மாதிரி இந்த போக்குவரத்து நெரிசல் குறையும். மறுபடியும் பழைய மாதிரி திருப்பத்தூருடைய பெரிய பிரதான ஒரு பிரச்சனையே போக்குவரத்து நெரிசல் தான். அதாவது புதுப்பேட்டை ரோட்லேருந்து சேக்ரட் காலேஜ் வரைக்கும் இப்போ மார்னிங் டு ஈவினிங் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த ஷேர் ஆட்டோஸ் ஆக்கிரமிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு ஷேர் ஆட்டோவில் 30 பேர் 20 பேருக்கு மேலே தான் கொண்டு போகிறாங்க. அது தடுக்க ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்வீங்களா? கண்டிப்பாக இது சம்பந்தமாக நான் நேற்றுலேருந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். ப்ரெஸ்லேருந்து எனக்கு நிறைய தகவல் சொன்னாங்க. அங்கே ஜாம் இருக்குது, போக்குவரத்துலேயே பிரச்சனை இருக்குது. அந்த ரூட் எல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு அதில் என்ன ஏற்பாடு பண்ண முடியும் அது கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். இந்த திருப்பத்தூர் மாவட்ட பகுதியில் கஞ்சா அதிகமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கட்டுக்கோப்பில் இருக்குது. இது இன்னும் தீவிரமாக ஒழிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் என்ன மேற்கொள்வீங்க? காஞ்சா சம்பந்தமாக நாங்கள் நிறையா சோர்ஸஸ் வச்சுக்கிறோம். ப்ரெஸ் எல்லாருக்கும் நான் அதுதான் கேட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்குது கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பொதுமக்கள்கிட்ட ஏதாவது தகவல் இருந்தால் அவங்க அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நான் இன்றைக்கி என்னோடய பர்சனல் நம்பர் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லேயும் சொல்லிட்டேன். யாராவதுக்கு என்ன தகவல் இருக்குது அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய ஆஃபீஸில் நாங்களும் தகவல் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். காஞ்சா போடுறதுக்கு நமக்கு எந்த அனுமதி கொடுக்கவே முடியாது. அதுக்கு நம்ம கரெக்டாக அவங்களுக்கு தடுக்கணும். ஸோ காஞ்சா போடுறதுக்கு நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பெண்களுக்கு நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள் எந்த மாதிரி நடவடிக்கை இருக்குது? பெண்கள் அகேன்ஸ்டாக ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்க, ஏதாவது க்ரைம் பண்ணுறாங்க, அதுக்கு நான் சிவியராக நடவடிக்கை எடுப்பேன். நானும் ஒரு பெண் தான். அதுக்கு நமக்கு எந்த அதில் லாக்ஸிட்டி கொடுக்கவே முடியாது. ஸோ அதுக்கே நான் கண்டிப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். பட் வீக்லி வெட்னஸ்டே பொதுமக்களுடைய நேரடி விசாரணை செய்யுங்க. அது ஏறக்கூடிய நிறைய எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி நிறைய நடக்குதுங்க திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். அது பெரும்பாலும் பெடிஷன்ஸ் மீது நிறைய நடவடிக்கைகள் காலத்தாமதம் மெத்தனப்போக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் பொதுமக்கள் பற்றி பேசிக்கிறாங்க. இது குறித்து ஏதாவது? அது நான் செக் பண்ணுறேன். இப்போது நான் இன்றைக்கி தான் 2 நாள் தான் ஜாயின் பண்ணிட்டேன். எஸ்சிஎஸ்டி ஸ்போர்ட்ஸ் எடுக்கு என்ன கேஸ் இருக்குது, அதுக்கு நியாயமான என்ன நடவடிக்கை எடுக்கணும். தனி கவனம் ஏதாவது செலுத்த முடியுங்களா? எஸ்சிஎஸ்டி தனியாக ஒரு அறை ஒதுக்கி அவங்களுக்கான விசாரணை அடிப்படையில் எஸ்சிஎஸ்டி கேஸ் எல்லாமே டிஎஸ்பி லெவலில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. டிஎஸ்பி லெவலில் தான் என்கொயரி பண்ணுவாங்க. அதில் என்ன நியாயமாக இருக்குது அவங்களோட பெட்டிஷனில் அதில் கரெக்டாக ஆக்ஷன் எடுப்பேன். எஃப்ஐஆர் போட வேண்டியது கண்டிப்பாக எஃப்ஐஆர் தான் போடுவாங்க. திருப்பத்தூர் பகுதியில் சிக்னல் அமைச்சாங்க. பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி சிக்னல் அமைச்சாங்க. அது ஒரு நாள் கூட இன்னும் பயன்பாட்டுக்கு வரலை. குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 வருடங்களாக அது அமைச்சதை மட்டும்தான் இருக்குதே தவிர அது பயன்பாட்டுக்கு வரலை. அது பயன்பாட்டுக்கு வரதுக்கு துரித நடவடிக்கை மேற்கொள்வீங்களா? கண்டிப்பாக. நீங்கள் முதல் முறையாக ஒரு பெண் அதிகாரி வந்திருக்கீங்க மாவட்டத்துக்கு. இது எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? இவர் நார்த் இந்தியன் கேள்விப்பட்டோம். இருந்தாலும் எப்படி அந்த மொழி நார்த் இந்தியன் தான். ஆனால் தமிழ்நாட்டில் வந்த பிறகு எல்லா மக்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது நான் கரெக்டாக பொறுப்பு எடுத்து இங்கே என்னோடய வேலை பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் எல்லா மக்களுக்கு ரொம்ப ஆக்சுவலி தேங்க்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். எப்போவும் எல்லோரும் தமிழ்நாட்டில் வந்த பிறகு எல்லோரும் ஹெவி சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஆக்சுவலி.